அனைவருக்கும் வெளிநாட்டு நாட்டு விவசாய வணக்கங்கள். பாருங்கள், மதியம் 1 மணி புல்லு வெட்ட வந்தாச்சு. முதலாளி வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம தங்கியிருக்க இடம் வந்தாச்சு. நம்ம சாமான்லாம் இதுதான், புல்லு வெட்டுற மிஷின், கையில் தொங்க போட்டு வெட்டுற மிஷினு, இன்னொரு மிஷின் தள்ளுற மிஷின் இருக்குது. ஆமாம், இதுதான் தள்ளுற மிஷினு. பெட்ரோலை ஊற்றி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நீ வெட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். பெட்ரோலை ஊற்றியாச்சு. இதுதான் பாருங்கள், தள்ளுற மிஷினில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா வெட்டுற புல்லு பூரா அதில் விழுந்துடும். கூடையில் நம்ம எடுத்து கீழே போட்டுக்கலாம். இதுதான் கீழே இருக்க பிளேடு இன்ஜின் ஸ்டார்ட் ரன்னிங் ஆகும். ஓடும்போது புல்லை வெட்டி ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றி அந்த கூடைக்குள்ளே விழுந்துடும். பத்திரமா வெட்டணும். ஆமாம், அது வந்து தள்ள ஆரம்பித்தாச்சு. காலையில் ஊரில் ஏறு ஓட்டின மாதிரி சுற்றி ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் போட்டு. பாருங்கள், நம்ம ஊரில் புல் இல்லாமல், மாடுகளுக்கு புல் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா புல்லை வெட்டி சும்மா கீழே போடுறோம். ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுல நம்மளை மாதிரி நாலு பேர் வெட்டுறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் பூரா கவர்மெண்ட் இதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. புல்லை டெண்டர் போட்டு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பாருங்கள் மக்கா, வெளிநாட்டில் வந்து என்ன கஷ்டப்படுறோம்னு பாருங்கள். இப்படி தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலைமை இதுதான். கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்து உழைச்சி அனுப்புகிறாங்க. பாருங்கள், ஓகே, புல்லாயிருச்சு. கீழே கொட்ட வேண்டியதான் கொண்டு போய். இப்படி தான் இருந்தால் ஃபுல்லாகிடுச்சு. மிஷின்லேருந்து ஃபுல்லாக சக்கையில் கொண்டு போய் அதில் கொட்டினோம்னா கொட்டி போட்டு கொஞ்ச நாள் தேவைப்பட்டால் கண்டுகள் கொண்டு போய் போடலாம். ஏற்கனவே எடுத்து போனது நிறையா இருக்குது. ஆமாம், இந்த அப்படி கொட்டி போட்டு தேய்யா வச்சுட வேண்டியதான். 2 மணி நேரம் கழிச்சு தீ எரிஞ்சிடும். இது நம்ம அங்கனையே பாருங்கள், வாழைக்கண்டு, மரவள்ளி கிழங்கு இருக்குது. வச்சதுனால நிறையா பறவை வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு வெட்ட வேண்டியதான், வெட்டி அவிச்சு சாப்பிட வேண்டியதான். தென்னங்கண்டு கொஞ்சம் நாளில் ஈன்றோம். பெரிய தென்னை மரம், சரியான தென்னை மரமாக இருக்குது. ஏற முடியல. வெயில் பாருங்கள், உச்சி வெயில் மண்டையை பழக்குது. வெயில் தாகத்துக்கு இளநி குடிப்போம் வாங்க, பிடிங்க போட்டிருக்கு. பாருங்கள், மரவள்ளி கிழங்கு தான் சுற்றி குடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இளநியை குடிக்க வேண்டியதான். வெயில் சரியான வெயில். நன்றி உறவுகளே, நன்றி.